ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நான் யாருமே இல்லாம ரொம்ப தனித்து ரொம்ப இன்ஃபீரியர்ல வீட்டுல வந்து தன்னந்தனியா உட்கார்ந்துட்டு இருந்தேங்க. ஏன்னா படத்துல இருந்து ஒதுங்கிட்டேன். என்னோட உடல்வாகு வந்து ஹைப்போதைராய்டிசம்னால எதுவுமே பண்ண முடியல. ஆனா குழந்தையில இருந்தே வடபழனி கோவிலுக்கு போயிட்டு வந்த ஆளுதான். ஒரு 2019 வந்து திருத்தணி முருகன் ஐயன் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றம். அதுல இருந்து திருத்தணி கோவில்ல மாசம் மாசம் அதாவது பௌர்ணமி ஆனா போறது உண்டு. அதுல இருந்து வாழ்க்கையோட மாற்றங்கள் வந்து நிறைய. அதனால யாரெல்லாம் நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா அப்படி யோசிக்காதீங்க. முருகனை வந்து கெட்டியமா புடிச்சுக்கிட்டீங்கன்னா, நான் உள்ள வரும்போது உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து எப்பமா வந்தேன்னு கேட்டீங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லா இருக்கியான்லாம் கேட்டீங்க. ஏன்னா எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, சொந்தக்காரங்க இல்லைன்னா நான் நினைச்சிட்டு இருந்த போது இவ்வளவு பேர் இருக்கீங்கன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே யாரா இருந்தாலும் தனியா இருக்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு வாட்டி முருகனோட கைய புடிச்சிட்டீங்கன்னா அவர் அதுக்கப்புறம் கோபி அண்ணா சொன்ன மாதிரி நீங்களா விட்டுட்டு போனாதான் உண்டு. எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு நீங்களா ஊர் விட்டு எதனா பிரதேசம் எல்லாம் போனாதான் உண்டுங்க. இல்லனா எனக்கு வந்து திருப்புகள்னா என்னன்னு தெரியாது, கந்தர் அனுபூதினா என்னன்னு தெரியாது, வேல்மாறல்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாத வந்த குழந்தைதான் நானு. ஆனா இப்போ திருப்புகள்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், வேல்மாறல் படிச்சிருக்கேன், அப்புறம் கந்தர் அனுபூதியில இருந்து நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீங்க ஒரு வாட்டி கந்தனை கெட்டியமா புடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்னலாம் அவர் சம்பந்தப்பட்டது இருக்கோ எல்லாமே அவர் காமிப்பாரு. ரெண்டாவது அவரோட உறவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்க பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு. நல்லா கெட்டியமா அவரை பிடிச்சுக்கோங்க. என்னைக்குமே சந்தோஷமா இருங்க. அவரை எப்பவுமே நம்புங்க. அதுதான் நமக்கு எல்லாமே தேவைங்க.